கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். The book of Joel, chapter 2, verse 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த வசனத்தின்படி தேவன் 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது தேசத்திற்கு சொல்லுகிறதான செய்தி. இரண்டாவது தேசத்திற்கு என்ன செய்தியை சொல்கிறார் என்றால் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற இந்த 3 விஷயங்கள் இந்த வாக்குத்தத்தமான வசனத்தில் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்போதும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அல்லது ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது வேத புத்தகத்தை முழுமையாய் வாசித்தாலும் சரி, வாசிக்கிற அந்த பகுதியில் இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி அது இந்த 3ம் அடங்கியதாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை யாருக்கு சொல்லுகிறார் என்பது முக்கியமானது. அது என்ன செய்தியை சொல்லுகிறார் என்பது இரண்டாவதாக முக்கியமான விஷயம். மூன்றாவதாக அந்த செய்தியை தேவன் சொன்ன பிறகு தேவன் அவர் என்ன செய்வேன் என்று அவர் சொல்லுகிற அந்த செய்திக்கு பின்னாலே அவர் கொடுக்கிற நிபந்தனை என்ன என்று இந்த 3 விஷயங்களையும் உடையதாக இருப்பதுதான் வேதாகமத்தில் நாம் தியானம் பண்ணும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகையினாலே தேவன் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் பெரிய காரியங்களை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். பெரிய காரியங்களை அவர் செய்வேன் என்று சொல்லும் பொழுது அவர் யாருக்கு செய்வேன் என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். தேசத்திற்கு அவர் சொல்லுகிறார். எந்த தேசத்திற்கு அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே சொல்லி இருக்கிற தேசம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசத்தை குறித்த விஷயம். இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் அன்று கொடுத்த செய்தி அது இஸ்ரவேல் ஜனத்திற்கு மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகள் அனைத்தும், தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற ஆபிரகாமின் சந்ததி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய சந்ததிக்கு உட்பட்டதான அவருடைய பிள்ளைகளுக்கும் அது பொருத்தமாகிறது. ஆனபடினாலே தேவனுடைய வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அன்றைக்கு மாம்சத்தின்படியாக இருந்ததான அந்த தேவனுடைய ஜனங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியிலே தேவன் தெரிந்து கொண்ட அவருடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு தேவன் எழுதி கொடுத்த பிரமாணங்கள் என்று மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் மூலமாக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்திற்கு நமக்கு தேவன் இந்த வேத புத்தகத்தின் மூலமாக அவர் தம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நிறைவேறுவதற்கான நிபந்தனைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த வேத புத்தகம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகள் உண்டு. ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது அது தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையை குறிக்கும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று கிறிஸ்துவுக்கு முன்பு ஆதாம் பாவம் செய்த பின்பு தேவன் அவர் பலியினாலே உடன்படிக்கை பண்ணினார். ஆட்டுக்கடாக்கள், இன்னும் புறாக்கள், இவ்விதமாக பறவைகள், மிருகங்களின் மூலமாக, அவைகள் இரத்தத்தின் மூலமாக செய்யப்பட்டதான உடன்படிக்கை.
அந்த உடன்படிக்கையின் காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலேயும் இன்னும் லேவியராகமத்தின் புஸ்தகத்திலேயும் எப்படியெல்லாம் உடன்படிக்கை செய்யப்பட்டது, எப்படியெல்லாம் அதனுடைய பிரமாணங்கள், ஒழுங்குகள், விதிமுறைகள், ஆராதனையினுடைய கிரமங்கள் என்று பலி சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் வேத புத்தகத்தில் நான் வாசிக்க முடியும். அதன்படி அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம் 39 புத்தகங்கள், அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள், அதே போல புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் தேவன் கொடுத்திருக்கிற 27 புத்தகங்கள், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் பரிசுத்த வேத புத்தகம். ஆகவே தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையை பற்றி பார்க்கிறோம், புதிய உடன்படிக்கை பற்றி நம்ம பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனம் தேவன் செய்யும்படி அதுக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டின் அடையாளமாக, புதிய உடன்படிக்கைக்கு ஆதாரமாக, அடையாளமாக ஞானஸ்நானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். புது உடன்படிக்கையின் அடையாளமாக ஞானஸ்நானம் இருக்கிறது. அன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கையை அந்த ஜனங்களோடு செய்யும் பொழுது இரத்தத்தின் மூலமாக, ஆட்டுக்கடாக்கள், பறவைகள், இவைகளின் இரத்தத்தின் மூலமாக அதை செய்தார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இந்த உடன்படிக்கை அது உறுதி செய்யப்படுகிறது. அதே போல பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் அடையாளமாயிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயோ ஞானஸ்நானத்தை அடையாளமாக வைத்திருக்கிறார். உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் தண்ணீரிலே இறங்கி நின்று இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, தண்ணீரினாலே இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கையை செய்து விட்டபடியினாலே முடிவடைந்து விடவில்லை. இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆகவே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தினுடைய பிரமாணங்களை, சத்தியங்களை வாசிக்க வேண்டும், நிபந்தனைகளை வாசிக்க வேண்டும். உடன்படிக்கை செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதுக்கு முன்பாக உடன்படிக்கையிலே தேவன் வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் உடன்படிக்கையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை செய்த பிறகு தேவன், நான் உனக்கு இவைகளை செய்வேன், தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உதாரணமாக, குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்க போகிற ஒரு ஆண் பெண் இருவர் கைகளை கோர்த்து, கைகளை பிடித்து ஒருவருக்கொருவர் அவர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போது கணவன் சொல்லுகிற பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால், அவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் சம்பத்து எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை போஷிப்பேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான வசனம், ஆசீர்வாதமான வார்த்தைகள், பாதுகாப்புக்கு ஏதுவானது, நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியது போன்ற இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கொடுப்பேன் என்று, என் சுதந்திரங்களை கொடுப்பேன் என்றும் அவன் வாக்கு கொடுத்து உடன்படிக்கை செய்கிறான். ஆனால் அந்த உடன்படிக்கையிலே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற அந்த கணவன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பிரமாணம் உண்டு. அது அன்பு செலுத்துதல், அன்பின் பிரமாணம். அன்பை அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும், அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அநேக சமயங்களிலே இந்த பிரமாணங்களை, உடன்படிக்கையை முறித்து போட கூடியதான காரியங்கள் சம்பவித்தாலும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டியதான நபர், அதாவது மனைவியானவள், அதை நிறைவேற்றுவதற்கு தவறும் பொழுது, அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செயல்பட தவறும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், தள்ளிவிடக்கூடாது, அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்தி மீண்டும் மன்னித்து மறந்து அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இருவரும் அந்த உடன்படிக்கையை
எப்படி அவர்கள் மறுபடியுமாக மன்னிப்புக்கு ஒருவரை ஒருவர் பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு குறைவுகளை எல்லாவற்றையும் ஒருவரோடு பேசி அவைகளை நிறைவு செய்துவிட்டு அவைகளை இனிமேல் நினைக்க மாட்டோம், மறந்து விடுகிறோம் என்று சொல்லி அப்படி ஒப்புரவாக்கி அதன் மூலமாக தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு தனிய கடவுது என்று சொல்லி வேத புத்தகம் சொல்லுகிறபடி சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக குறைகளை குற்றங்களை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து அவர்கள் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். பின்பு சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக என்று சொல்லும்போது இரவு உணவுக்கு முன்பாக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி சமாதானமான பிறகு சேர்ந்து இரவு உணவை உண்ண வேண்டும். அதுக்கு ராப்போஜனம். அவ்விதமாக அந்த இரவு உணவை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கையில சமாதானம் ஏற்பட்டதற்கு அடையாளமாக அந்த ராப்போஜனத்தை, அந்த இரவு உணவை சேர்ந்து சந்தோஷமாக உண்டு அதன் பின்பு சேர்ந்து படுக்கைக்கு செல்கிறார்கள். இது உலக பிரகாரமாக ஒரு கணவன் மனைவி இவர்கள் செய்கிற உடன்படிக்கையில நிறைவேற்றுகிற காரியங்கள், நடைமுறை காரியங்கள். விதமாக அந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. தேவனோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, தண்ணீரில் இறங்கி செய்கிற அந்த உடன்படிக்கை இருக்கிறதே, அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர் தம்முடைய சுதந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மை உரிமை உள்ளவர்களாக மாற்றும்படி அவர் அந்த பெரிய சிலாக்கியத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். உடன்படிக்கையிலே பிரதானமான ஒன்று அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய உதவிகள், அவருடைய ஒத்தாசைகள், அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே ஒரு மனிதன் வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அவன் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவனாய் இருக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டவனாக, அந்த இரத்தம் அது மாத்திரமல்ல, ஜலம், பரிசுத்த ஆவியானவர் மூன்றையும் சாட்சியாக வைத்து தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவன் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டவனுக்கு தான் அவருடைய சுதந்திரம், அவருடைய நன்மைகள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனபடினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் தேவனோடு உள்ள அந்த உடன்படிக்கை அது பூரணமாகிறது. அந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கு மூன்று சாட்சிகள் வேண்டும். ஆவி, ஜலம், இரத்தம். இந்த மூன்றையும் சாட்சியாக வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையை செய்த தேவன் என்ன செய்கிறார்? அவர் சுதந்திரங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னேன். அவர் சுதந்திரங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் அதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராயிருந்து அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அப்படி இந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற ஒரு உண்மை உள்ளவராய் இருந்தாலும், அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறதான நாம் மனுஷர்கள், நாம் மனம் திரும்பி தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் என்ன செய்கிறதில்லை? அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறதில்லை. அநேக சமயத்தில் இந்த உடன்படிக்கைக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம், உடன்படிக்கையை முறித்து போடுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி உடன்படிக்கை முறிக்கப்பட்டு போகும்போது நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் இருக்கும் பொழுது
சட்டதிட்டங்களை கைக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தை பார்த்து அதனாலே அவர் தன்னை சாந்தப்படுத்திக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறபடினாலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், அவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவ்விதமாய் கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சமூகத்திலே வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து நாம் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட தீர்மானிக்க வேண்டியது அவசியம். அப்படி நாம் ஒப்புரவாகும் பொழுது, பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நான் பாவி, என்னை மன்னியும், எனக்கு இறங்கும் என்று கேட்கும் பொழுது மனம் உடைந்து உண்மையாக ஒரு மனிதன் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்து அவன் தன்னை மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோடு அந்த உடன்படிக்கையை திரும்ப புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, அதை தொடரும்படியாக தீர்மானம் செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அன்பு கூறுகிறார். அவர், புருஷர்களே நீங்கள் அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் அப்படியே சபையில் அன்பு கூர்ந்து என்று வேதவசனத்தில் சொல்லி இருக்கிறதன்படி அவர் அன்பு கூர்ந்து திருச்சபை மக்களாகிய நம்மேல் ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் இவைகள் நிமித்தமாக நம்மை தள்ளிவிடாமல் இறங்குகிறார். கிருபையினாலே நம்மை அவர் சேர்த்துக் கொள்கிறார், நம்மை அவர் அணைத்துக் கொள்கிறார், நம்மேல் மீண்டும் தம்முடைய அன்பை பொழிகிறார், மீண்டும் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் சுதந்திரங்களையும் நமக்கு தொடர்ந்து தருகிறார். அருமையானவர்களே, அவர் வாக்குத்தத்தங்களை தருகிறதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பு செலுத்துவதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். நாம் திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? உடன்படிக்கை பண்ண தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தேவனுடைய அந்த பிரமாணங்களை, உடன்படிக்கைக்கு பிரமாணங்கள் உண்டு. உடன்படிக்கை பிரமாணம் இல்லாமல் இல்லை. எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு நிலத்தை நீங்கள் கிரயம் செலுத்தும் போது எழுதி கொடுக்கிற அந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, திருமண உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, ரெண்டு தேசங்களுக்கு இடையில் ஏற்படுகிற உடன்படிக்கையாக இருந்தாலும் அது முறிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், காக்கப்பட வேண்டும் என்றால், அதனுடைய ஷரத்துக்கள், அதனுடைய விதிமுறைகள், அதனுடைய சட்டதிட்டங்கள் அவைகள் கை கொள்ளப்பட வேண்டியது அவசியம். ஆகவே அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாமும் அவரோடு உடன்படிக்கை பண்ணதான தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிரமாணங்களை கை கொள்வதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது தவறி போகாதபடிக்கு அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் வாசித்து அறிந்து புரிந்து அவைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். தேவனுடைய சபை என்ன செய்ய வேண்டும் என்றால், திருச்சபையின் மக்கள், ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய ஜனம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும், அவருடைய நிபந்தனைகளை கை கொள்ள வேண்டும், நாம் கீழ்ப்படிய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒருவேளை நாம் பிரமாணங்களை கை கொள்ள தவறிவிட்டோம் என்றால் அந்த உடன்படிக்கையை மறுபடியும் உறுதிப்படுத்தும் வண்ணமாய் பாவங்களை நாம் அறிக்கை செய்து மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு நாம் அவரோடு ஒப்புரவாகி கொண்டு அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கும் விதமாகத்தான் நாம் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது கூடி வரும்போதெல்லாமோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சரசத்தையும் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக மாம்சத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும் வைத்து ராப்போஜனம் என்று சொல்லுகிறோமே, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுகிறோமே, அந்த பந்தி ஆசரிக்கிறோம். அந்த ராப்போஜனத்திலே அப்பம் ரசம், இதற்கு அடையாளம் என்ன? இது என்னுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி
வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, நாம் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த வசனங்கள் வாசிக்கப்படுகிறது. ஆகவே உடன்படிக்கைக்கு அடையாளமாக, இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு அடையாளமாக இந்த திராட்சரசம், இந்த அப்பத்தை வைத்து அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமாக அதை வைத்து நாம் அவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம்? ஒப்புரவாகிவிட்டேன், நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், கீழ்ப்படிந்து நடப்பேன், என் தவறுகளுக்காக மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் என்ன செய்தார்கள்? பல முறை அவர் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாய் போனார்கள். அப்படி வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் தூரமாய் போனதான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தள்ளி விட்டார். ஒரு கணவன் ஒரு மனைவியை தள்ளிவிடுகிறது போல இயேசுவும், அதாவது பிதாவாகிய தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சரித்திரத்திலே நாம் பார்க்கிற சமயத்திலேயும் சரித்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தள்ளப்பட்டபடினால்தான் அவர்கள் லட்சக்கணக்காக கொன்று குவிக்கப்பட்டார்கள். உலகமெல்லாம் அவர்கள் சிதறி போனார்கள். நாட்டை இழந்தவர்களாய் அகதிகளாக ஜீவித்தார்கள். இந்த விதமான நிலைமை அவளுக்கு உண்டானதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். திரும்பாமல் போனபடினாலே தள்ளிவிட்டார். மனஸ்தாபப்படாமல் அவருடைய அழைப்பை கேட்டு திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்தும் திரும்பி வரும்படியாக கர்த்தர் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் மனம் திரும்பும்படியாய் கட்டளையிட்டும் மனம் திரும்பாமல் போனபடினால், அவரண்டை திரும்பாமல் போனபடினாலே, நிரந்தரமாக அவரை விட்டு விலகி போனபடினாலே, நாட்கணக்காய் வருடக்கணக்காய் அவரை மறந்துவிட்டபடினாலே, மறந்துவிட்டது மாத்திரமல்ல, அதற்கு பதிலாக அவர்கள் வேறே தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனை விட்டுவிட்டு மனம் போல ஜீவிக்க ஆரம்பித்தபடினாலே வேசியாய் போனார்கள் என்று சொல்லி அதை பற்றி வேதம் அந்த வார்த்தையை சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவனோடு உள்ள உறவையும் அவரோடு உள்ளதான தொடர்பையும் விட்டுவிட்டோம் என்றால், அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகி நாம் மனம் போல ஜீவிக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பெயர் தான் என்ன? வேசித்தனம். அதை வேசித்தனம் என்று தேவன் குறிப்பிடுகிறார். அதனாலே தேவன் என்ன செய்தார்? தள்ளிவிட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சிதறிப்போன ஜனங்கள், அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் அவர்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இழந்து போனார்கள். நன்மைகளை இழந்து போனார்கள். அதன் நிமித்தமாய், தேவனுடைய கோபத்து நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனதனுடைய அந்த நிலைமையை விளக்கி சொல்லுகிற புஸ்தகங்கள் பல உண்டு. அதில் ஒன்றுதான் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த தேசத்தின் மேல் ஏற்பட்டதான தீமையான காரியங்கள், கொடுமையான காரியங்கள், அந்த தேசத்தில் ஏற்பட்ட அழிவு, நாசமோசங்கள், இவைகளை பற்றியதான செய்தியை பித்துவேலின் குமாரனாகிய யோவேல் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதை அவர்கள் வாசித்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். அப்படி நீ மனம் திரும்பினால், உபவாசத்தோடும் கண்ணீரோடும் நீ என்னண்டையில வந்து மனம் திரும்பினால், அழுகையோடு உன் வஸ்திரத்தை அல்ல உன் இருதயத்தையே கிழித்து நீ என்னிடத்திலே மனம் திரும்பி வருவாய் என்றால், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உனக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் தேசத்து கடாட்சம் செய்வேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீ பயப்படாதே, நீ திரும்பி வரும்பொழுது நான் சேர்த்து கொள்ள மாட்டேனோ, சேர்த்து கொள்ளாமல் விட்டு விடுவேனோ, கைவிட்டு விடுவேனோ என்று நீ சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீ வெட்கப்பட வேண்டாம், நீ நாண வேண்டாம். நீ செய்த தவறுகள், எனக்கு விரோதமாய் நீ முரட்டாட்டம் பண்ணி வேசித்தனம் பண்ணதை, நீ வேசி மார்க்கத்துக்கு உட்பட்டதை, நீ உலகத்தை நேசிக்கிற அந்த உலகமாகிய புருஷனை நேசிக்கிற விபச்சாரத்தை செய்ததை நான் மன்னிக்கிறேன். ஆகவே தான் கடந்த செய்தியில் நாம் பார்த்தோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? பயப்படாதே, நீ வெட்கப்பட வேண்டாம், நாண வேண்டாம் என்றெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆறுதல் படுத்துகிறதை பார்க்கிறோம், தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்கள். அவரை விட்டு நாம் விலகி போனாலும்,
அவருடைய அன்பை மறந்து போனாலும், அவருடைய கட்டளைகளின் பிரமாணங்களை நாம் கைக்கொள்ளாமல் போனாலும், கர்த்தராகிய தேவன் அவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார், கிருபையுள்ள தெய்வமாக இருக்கிறார், இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார். நித்திய கிருபையுடன் நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறவர். அவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இறங்கும்படியாக அவர் என்ன சொல்றார்? நீ பயப்படாமல் வா, நீ பயப்படாதே என்று கர்த்தர் அழைக்கிற ஒரு அழைப்பு. தைரியப்படுத்தி, நீ அழிந்து போக மாட்டாய், இப்படியே இந்த நிலைமை உனக்கு தொடராது, உனக்கு என்னுடைய கோபத்து நிமித்தமாக ஏற்பட்டதான இந்த சாபங்களிலிருந்தும், இந்த ரோகங்களிலிருந்தும், இந்த கஷ்டங்களிலிருந்தும், எல்லா தீமையான இந்த காரியங்களிலிருந்தும் நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் விடுதலையாக்கி நான் சேர்த்துக்கொள்வேன். ஆகவே நீ பயப்படாதே, தேசமே நீ பயப்படாதே, நான் உன்னை சேர்த்து கொண்டு இடிந்த மதில்களை திரும்ப கட்டி எழுப்புவேன். அதே போல பட்சிகளாலும் புழுக்களாலும் வெட்டுக்கிளிகளாலும் அழிந்து போன எல்லா பயிர்களும் மறுபடியும் திரும்ப என்ன செய்யும்? அவைகள் அது நல்ல விதமாக செழிப்பான நிலைமைக்கு மாறும். அந்த விதமான வாதைகளை நான் அகற்றி போடுவேன். அந்த வாதைகளெல்லாம் அகற்றி போட்டு இந்த தேசத்தின் பயிர்கள், திராட்சை தோட்டம், விளைநிலங்கள், வயல்வெளிகள் எல்லாம் மறுபடியுமாக பலன் கொடுக்கும்படி செய்வேன். அப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அது மாத்திரமல்ல, திராட்சரசம் புரண்டு ஓடும் என்கிற செய்தியை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துத்தான் இதை கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கையை முறித்து போடக்கூடாத சகோதரனே, உடன்படிக்கையை முறித்து போடக்கூடாத சகோதரியே, ஒருவேளை அப்படி நீ முறித்து போட்டிருந்தால் அவர் இன்னும் உன்னை தேடி கொண்டிருக்கிறார், அழைத்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாமல் நீ என்னிடத்துல வா, நீ தைரியமாய் நீ என்னிடத்துல நீ சேர்ந்து கொள், நான் பெரிய காரியங்களை செய்வேன். இனி எனக்கு ரட்சிப்பில்லையோ, இனி என்னை விடுவித்துக் கொள்ள முடியாதோ, என் கஷ்டங்களுக்கு இனி முடிவு இருக்காதோ, தேவன் நித்தியமாய் என்னை தள்ளிவிட்டாரோ என்று சொல்லி நீ யோசிக்காமல், பயப்படாமல், கவலைப்படாமல், நாணாமல், வெட்கப்படாமல் நீ திரும்பி வரும்படியாய் அவர் அன்போடு அழைக்கிறார். 2020 வருஷத்திலே ஆண்டவரை விட்டு நீ பின்வாங்கி போயிருப்பாய் என்றால், கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போயிருப்பாய் என்று சொன்னார், அவரை மறந்திருப்பாய் என்று சொன்னார், அவருக்கு துரோகம் பண்ணி இருப்பாய் என்று சொன்னார், இன்றைக்கு அவர் அழைக்கிறார். உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் மீட்டுக் கொள்வேன், உன்னை சேர்த்துக்கொள்வேன், சேர்த்து கொண்டு நான் மறுபடியுமாய் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். உன் இழப்புகள், உன் நஷ்டம் எல்லாவற்றையும் நான் திரும்பி வரும்படி செய்வேன், திரும்பி கிடைக்கும்படி நான் உனக்கு செய்வேன். இழந்து போனவளை ரெட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்ள முடியும். நான் உன்னை மீண்டும் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவேன், உன் ராஜ்யத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை கர்த்தர் திரும்பவும் கொடுத்தார். எப்படி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பழத்தினுடைய ஆலைகள் அவைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்கிற வசனத்தின்படி உணவுக்கு பஞ்சமில்லாத ஒரு தேசமாய் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்தை தேவன் பலவிதங்கள் அது சொல்லி இருக்கிறபடியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக தேவன் வைத்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை விட அதிகமாக முக்கியமானவர்கள் ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அவர்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். நாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாயிருக்கிற நமக்கு விருத்த சேதனத்தின் மூலமாய் அல்ல, தண்ணீரிலே மூழ்கி திருவசனத்தை கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதான, அதன் மூலமாய் அவரோடு உடன்படிக்கை பண்ணதான அவருடைய சொந்த ஜனத்தை, வாக்குத்தத்தத்தின் ஜனத்தை தேவன் கைவிடுவாரோ? கைவிட மாட்டார். உன்னை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வெட்கப்படாமல், உன் பாவங்களுக்காய் வெட்கப்பட்டு நீ ஆதாமை போல ஒளிந்து கொண்டு ஜீவிக்காமல் தைரியமாய் அவர் அண்டையிலே வா. அவர் ஒரு நாளும் தவறுகளை சுட்டி காட்ட மாட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீ பயப்படாமல் அவர் அண்டையிலே வா. அவர்
தண்டிக்க மாட்டார். அவர் உன்னை அழிக்க மாட்டார். அவர் நித்தியமான நரகத்திலே நீ அழிந்து போகும்படி அவர் கோபாக்கினைக்கென்று உன்னை சிருஷ்டிக்கவில்லை. அன்பு நிறைந்த தெய்வம். அவர் அண்டையிலே நீ திரும்பி வரும் பொழுது நீ பயப்படாமல் இருந்தால்தான் அவருடைய திரும்பி வர முடியும். வெட்கப்படாமல் இருந்தால்தான் நீ திரும்பி வர முடியும். ஆகவே வெட்கத்தையும் பயத்தையும் அதைரியத்தையும் தள்ளிவிட்டு நீ அவரண்டையிலே கடந்து வருவாய் என்றால், அவரோடு உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வாய் என்றால், அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாதே. இஸ்ரவேல் தேசமே நீ பயப்படாதே. ஆவிக்குரிய ஜனமே நீ பயப்படாதே. திருச்சபையே நீ பயப்படாதே. திருச்சபையின் அங்கமாயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் நீ பயப்படாதே, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயம் நீ இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்வாய். மறுபடியும் எடுத்து கட்டப்படுவாய். நன்மைகளும் சுதந்திரங்களும் பாதுகாப்பும் கர்த்தர் உனக்கு தருவார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வசனங்களின் படியாய் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் உம்மண்டையிலே திரும்பி வர உதவி செய்யுங்க. நாங்கள் பயந்து ஒளிந்து கொண்டு நிற்காதபடிக்கு உம்மண்டையிலே கடந்து வந்து எங்கள் பலவீனங்களை அறிக்கை செய்து, குறைகளையும் குற்றங்களையும் கர்த்தாவை அறிக்கை செய்து உம்மிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் திரும்பி வர உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இனிமேல் நாங்கள் உம்மை விட்டு விலகி போக மாட்டோம் தீர்மானம் பண்ணிக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்படி செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் கடாட்சிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பூச்சிகளையும் எல்லா புழுக்களையும் அகற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். சாபங்கள் நீக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கஷ்டங்களையும் எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ண போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் ஏற்படும் எல்லா பிரச்சனைகள் இருந்தும் நீ விடுவிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதிக்கான மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. கானான் என் சொந்த தேசம், பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம். பரலோக கானான் என் சொந்த தேசம், பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம். பரவசமாகிறேன், பரவசமாகிறேன், பரலோகில் வாழும் நல் சாக்கியத்திற்காய். பரவசமாகிறேன், பரவசமாகிறேன், பரலோகில் வாழும் நல் சாக்கியத்திற்காய். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே.
என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. பாடுகள் பலவித சோதனை வந்தும் பரிசுத்தமே என் வாழ்வின் லாபம். பாடுகள் பலவித சோதனை வந்தும் பரிசுத்தமே என் வாழ்வின் லாபம். பஞ்சமோ பாசியோ என்னை வருத்தியும் பக்தனாய் ஜீவித்தேன் அவர் கிருபை. பஞ்சமோ பாசியோ என்னை வருத்தியும் பக்தனாய் ஜீவித்தேன் அவர் கிருபை. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்வில் கடுமையாய் வந்து சந்தித்தாலும், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்வில் கடுமையாய் வந்து சந்தித்தாலும், தாவீதை போல நான் தயங்காமல் ஜீவிப்பேன் தாபரமான என் இயேசுவிற்காய். தாவீதை போல நான் தயங்காமல் ஜீவிப்பேன் தாபரமான என் இயேசுவிற்காய். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. சாத்தானின் சேனைகள் சர்வமும் ஜெயித்த சாந்த சொரூபியன் இயேசு அங்கே. சாத்தானின் சேனைகள் சர்வமும் ஜெயித்த சாந்த சொரூபியன் இயேசு அங்கே. பரலோகில் என்
கண்ணீர் யாவையும் துடைப்பார். பரலோடு நித்தியமாய் வாழ்ந்திடுவே. பரலோகில் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பரலோடு நித்தியமாய் வாழ்ந்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார்.